வீட்டில் இருக்கும் பொருட்களை வச்சு எப்படி சுவையான சிக்கன் கிரேவி செய்யலாம் பார்க்கலாம். யாரும் சொல்லாத ரகசியம். வெல்கம் டு மை டெடிபேட் சேனல். ரொம்ப சுவையான டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 3 பெரிய வெங்காயத்தை வந்து குடிப்படியாக எடுத்து நறுக்கி வச்சுக்கணும். அப்புறமா சோம்பு, 2 மிளகாய், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, அன்னாச்சி கொஞ்சம் கிராம்பு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா 2 தக்காளிகள் பொடிப்படியாக நறுக்கியது, கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து நறுக்கி எடுத்து வச்சிட்டோம். இது கூட வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் பொடி எடுத்து வச்சுருக்கோம். சிக்கனில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கவுள் வடை வராது. அதுக்கப்புறம் வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய், அந்த சோம்பு பட்டை இருக்குல்லையா அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதனோட பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். தேவையான உப்பும் போட்டுக்கலாம். நல்லா இதை மாதிரி பொன்னிறமாக வரணும். வந்த பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கின பின்னாடி தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், சிக்கன் கழுவி வச்ச சிக்கனையும் அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பின்னாடி மூடி வச்சோம்னா இது மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரும். வந்த பின்னாடி தான் இதில் என்னென்ன நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம்னு வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், மல்லித்தூள் நல்ல கிளறியை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பெப்பர் பொடி சேர்க்க போகிறோம். நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்தா போதும், அளவாக சேர்த்தா போதும். நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். வெந்த பின்னாடி அதுக்கப்புறம் இதில் என்ன நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். 2 முட்டை மஞ்சள் கரு இருக்குது, அதை தான் அதில் மிக்ஸ் பண்ணி திரும்பவும் கிண்டி விட்டு மூடி வச்சு வேக விட்டேன். நல்லா கறி வெந்த பின்னாடி மட்டன் மசாலாவை மேலாக தூவி, இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். எல்லாம் சிக்கன் பொடி போடுவாங்க, ஆனால் நான் வந்து கொஞ்சமாக மட்டன் பொடி போடுவேன். ஏன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தலையை வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். தூவி விட்ட பின்னாடி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போ தான் நீங்கள் இதை வந்து இனி வேக வைக்க வேண்டாம், அப்படி நம்ம வந்து கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா இந்த கிரேவி வந்து எப்படி வந்திருக்குன்னு வாங்க பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ செம்மையாக வந்திருக்கு, அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இந்த கிரேவி வந்து நம்ம சாப்பாடு, சப்பாத்தி, அப்புறம் இட்லி, தோசை இதனோடு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் சாப்பாடுக்குனாலும் பாருங்கள் எவ்வளோ சூடான சாப்பாட்டில் வந்து சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, என்னோடய சேனலை பார்த்ததுக்கு.